என்ன வாத்தியார், உலக வரைபடத்தை வச்சுக்கிட்டு ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கே, என்ன மேட்டர்? எதனா வேர்ல்டு டூர் போக போறியா? நான் டூர் போகல, ஆனா ஒருத்தர் போன நாடுகள் எதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவர் யாருன்னா? வேணாம் சொல்லாத, எனக்கே தெரியும். வேற யாரு? நம்ம பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தானே? எங்கப்பா கரெக்டா பிடிச்சிட்டியே. இதுல என்ன இருக்கு? உலகுக்கே தெரியுமே இந்த உலகம் சுற்றும் வாலிபன் யாருன்னு. அவரு போனது எத்தனை நாடுன்னு பார்க்க கூடாது, போவாதது எத்தனைன்னு தான் பார்க்கணும். அங்கதான் தப்பு பண்றீங்க. விவரங்கள் கேட்டா ரொம்ப ஆச்சரியமாயிடுவீங்க. சரி, ஏதோ ஒரு பெரிய மேட்டரை எடுத்துட்டு வந்திருக்க, சொல்லு கேட்போம். உலக பயணத்துக்கு பேர் போன நம்ம மோடிஜி சமீபத்துல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கார். செஞ்சுரியா? கிரிக்கெட் விளையாடினாரா என்ன? கிரிக்கெட்ல இல்ல, உலக பயணத்துல. அதானே பார்த்தேன். 2014 பிரதமரானதும் பூட்டானுக்கு சென்று தனது முதல் பயணத்தை ஆரம்பிச்ச இவர் சமீபத்துல பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா போனதுதான் இவரோட 100வது வெளிநாட்டு பயணம். அடேங்கப்பா, 100 பயணமா? சொன்னேன்ல இவரு போவாத நாடே இருக்காதுன்னு. அப்படி இல்ல, 100 பயணங்கள், ஆனா போனது 81 நாடுகளுக்கு தான். அது அப்படி? அதுவா, சில நாடுகளுக்கு பல தடவை போயிருக்கார். அதனால 100 பயணங்கள் 81 நாடுகள். எப்படியோ உலகத்திலே அதிக நாடுகள் போன ஆளு இவர் தானே? அதான் இல்ல, இவரை விட அதிக நாடுகள் போன தலைவருங்க இருக்காங்க. என்னது, இவரை விட அதிக நாடுகள் போன ஆட்களா? நம்பவே முடியலையே. யாரெல்லாம் அவங்க? 80 நாடுகளுக்கு பயணம் போய் மோடிஜிக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன். இத்தனைக்கும் 2017 தான் அதிபரானார். இருந்தும் மோடிக்கே சவால் விடுறார். அடேங்கப்பா. சரி, மோடியை விட அதிக டூர் போனது யாரெல்லாம்? அதிக நாடுகள் சென்றவர் லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது துருக்கி நாட்டோட அதிபர் ரசீப் தய்யிப் எர்டோகன். 93 நாடுகள் போயிருக்கார். ஓ விடுங்க, வெறும் 12 தானே வித்தியாசம். நம்மால இந்த வருஷமே அதை முறியடிச்சு 3வது இடத்துக்கு வந்துடுவார். சரி, மத்த 2 பேர் யாரு? அதிக நாடுகள் சென்றவர்கள் லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத் II. 120 நாடுகள் போயிருக்கார். பல நாடுகளை அடிமையா வச்சிருந்த நாட்டோட ராணி. இவர் போனதுல என்ன ஆச்சரியம்? சரி, இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? வேட்டிகன் பிரசிடென்டா இருந்த போப் ஜான் பால் II தான் 129 நாடுகளுக்கு போயிருக்கார். கிட்டத்தட்ட 7,75,000 மைல் பயணம் போயிருக்கார். இது கிட்டத்தட்ட இந்த பூமியை 30 தடவை சுத்தி வர்றதுக்கு சமம். அத்தாடி, கேட்டாலே கிருங்குது. போகட்டும், அப்ப இந்திய அளவுல மோடி தானே டாப். இவர் அசைச்சிக்க யாரும் கிடையாது, கரெக்டா? அதுவும் தவறான தகவல் தான். என்ன சொல்றீங்க? இவருக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் இப்படியா டூர் போயிட்டு இருந்தாரு? இவரை மாதிரி இல்லைனாலும் டூர் போனார், இவரை போலவே. மெய்யாலுமா? ஆமா, மன்மோகன் சிங் ஜி 93 ட்ரிப் போயிருக்க. ஜஸ்ட் 7 ட்ரிப் தான் கம்மி. ஆனா நாடுகள் கணக்கு பார்த்தா 43 நாடுகள் தான் போயிருக்க. அது எப்படி? அது அப்படித்தான். இவர் பிரதமரா இருந்த 10 வருஷத்துல 10 வாட்டி அமெரிக்காவுக்கு போயிருக்கார், 9 வாட்டி ரஷ்யாவுக்கு போயிருக்கார், 5 வாட்டி ஜப்பான் போயிருக்கார். 10 வருஷத்துல 10 வாட்டி அமெரிக்காவுக்கா? சத்தியமா இது தெரியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்துல மோடியும் சிங்கும் ஒண்ணுதான். 2 பேருமே 10 வாட்டி போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அது சரி, அமெரிக்கா போறதுல லெஃப்ட் ரைட் 2 பேரும் கனெக்டடா இருந்திருக்காங்க. சரி, மோடி டாப் இல்லைன்னு சொன்னீங்க, அவரை விட கம்மியா தானே போயிருக்கார் சிங். கரெக்ட். ஆனா மோடியை விட அதிக ட்ரிப் போனது சிங் இல்ல, இந்திரா காந்தி. என்ன, இந்திராவா? எஸ், மோடியை விட அதிகமா 113 ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க இந்திரா. எத்தனை நாட்டுக்கு போயிருக்காங்க? 69 நாடுகளுக்கு. ரஷ்யாவுக்கு தான் அதிகம், 9 தடவை போயிருக்காங்க. ஆனா மோடி தானே அதிகம் செலவு செஞ்சிருப்பாரு. ஆமா, அதிகம் தான். ஆனா ஆவரேஜ பார்த்தா சிங்கை விட கம்மி தான். எப்படி? மன்மோகன் சிங்கின் 93 பயணங்களுக்கான செலவு 699 கோடி. அதே நேரம் மோடியோட 102 பயணத்துக்கான செலவு 762 கோடி. யார் அதிக செலவாளி நீயே பாத்துக்க. ஐயோ, இம்பட்டுனால நாங்க உண்மை நினைச்சிட்டு இருந்த விஷயத்த புள்ளி விவரத்தை வீசி தப்புன்னு காட்டிட்டியே. ஆனாலும் நம்ம சிங் 8400 கோடியை கொட்டி தனி விமானம் வாங்கிக்கல மோடியை போல. மோடி பிரதமரா வராம இருந்திருந்தாலும் அந்த விமானத்தை வாங்கி இருப்பாங்க. ஏன்னா அது காங்கிரஸ் காலத்து திட்டம். 2011 போயிங் 777 விமானம் வாங்க ஆர்டர் போட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான். அட பாவிகளா, புதிய பாராளுமன்றத்தை மோடியின் வீடு, இந்த ஏர் இந்தியா விமானத்தை மோடியின் விமானம் சொல்லி நல்லா தான் ஏமாத்தி வச்சிருக்காங்க நம்மள. ஆமா, ஆனாலும் அது மோடிக்கு மட்டுமான விமானம் அல்ல. பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி ஆகிய 3 பயணத்துக்காகவும் அதை வாங்கியிருக்காங்க. அது அரசின் சொத்து. நாளைக்கே வேறு ஒருவர் பிரதமரானால் அவரும் இதில் பயணிப்பாங்க. மெய்யாலுமா? மோடியோ சிங்கோ இந்திராவோ இவங்க யாருமே ஊரை சுத்தி பார்க்க பல நாடுகளுக்கு போகல. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, பரஸ்பர ஒற்றுமைன்னு பல காரணங்களுக்காக தான் போயிருக்காங்க. யுஎன், சார்க், காமன்வெல்த், பிரிக்ஸ், இப்ப G7 மாநாடுகளுக்கு அட்டென்ட் பண்ண போறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரதமர்கள் எதுக்கு வாயாம வெளிநாடுக்கு போறாங்க? இதனால என்ன யூஸ்? சிங்கு காலத்துல 189 பில்லியனா இருந்த FDI முதலீடு இப்ப மோடி காலத்துல $268 பில்லியன் இருக்கு.
இன்னும் சொல்ல போனா மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் தந்த நட்பு தான் இப்போ இந்த ஈரான் போர்க்காலத்துல கூட பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு இல்லாம நாம தப்பிச்சோம். சரி புராணம் பாடாதீங்க. ஆமா, மோடிஜி இப்பதான் இப்படியா இல்ல குஜராத்ல சிஎம்மா இருந்த போதும் இப்படிதானா? அப்போதும் 10க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்கார். குறிப்பா இஸ்ரேலுக்கும் சைனாக்கும் போயிருக்கார். அதானே பார்த்தேன், அப்பவே அப்படிதானா? ரைட்டு. இவரோட வெளிநாட்டு பயணத்துல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா? 2014 பிரதமரானதும் அமெரிக்கா போனார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் கூடியதை பார்த்து உலகமே வாயடைச்சு போச்சு. ஆமாமா, சிஎம்மா இருந்த போது இவருக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அமெரிக்கா சிங்கத்தின் குகைக்கே போய் கலக்கிட்டாரு போங்க. அதே போலதான் 2015 ரஷ்யால இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாகிஸ்தானுக்கு ஒரு வண்டியன்னு போய் இறங்கிட்டார். எதுக்குடா போனார்னு பார்த்தா நவாஸ் ஷெரீஃபுக்கு பர்த்டே விஷ் பண்ண போயிருக்கார். பாகிஸ்தான்காரங்க அப்படியே ஆடி போயிருப்பானுங்க. இப்ப இத்தாலிக்கு போய் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மெலோடி சாக்லேட் கொடுத்தார் பாருங்க. அதுதான் உலக அளவில் ட்ரெண்டான நியூஸ். ஆமாமா, ராகுல் கூட ஏதோ மெலோடின்னு கூவின்னு இருந்தார். அது மட்டுமா, அந்த மெலோனிய சமீபத்தில் G7 மாநாட்டுல நாங்க தான் மோஸ்ட் ஃபேமஸ் கப்பிள் அப்படின்னு பேசி பரபரப்பா கிளப்பிட்டார். அது சரி, நம்ம ஆளு போகாத முக்கியமான நாடு எதுனா இருக்கா? இருக்கே. மோடியானோ நியூசிலாந்துக்கு போனதில்லை. நார்த் கொரியா, பின்லாந்து, சிலி, செக் குடியரசு, ஹங்கேரி நாடுகளுக்கும் போனதில்லை. ஹோல்டான் நீங்க வாய வச்ச நேரம் தலைவர் நியூசிலாந்துக்கும் போயாச்சு. ஆஸ்திரேலியா போனாரு, அப்படியே நியூசிலாந்துக்கும் ஒரு விசிட் அடிச்சாச்சு. பிரதமர் போன நாடுகள் லிஸ்ட்ல நியூசிலாந்தையும் சேர்த்துக்குங்க. எது எப்படியோ இன்னும் 4 வருஷம் பிரதமரா இருக்க போறார். மிச்ச மீதி நாடுகளுக்கும் போய் அந்த போப்போட சாதனையை தவிடுபடி ஆக்கட்டும் மோடி. என்ன நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றதும் சரிதான். இப்படி மோடி பயணம் செய்யறது நன்மையா இல்லையான்னு நம்ம வியூவர்ஸ் கிட்டே விட்டுடுவோம். கரெக்ட் தான், அவங்க தான் ஆக சிறந்த விமர்சகர்கள். சரியா சொன்ன. என்ன மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தொகுப்பை குறித்து உங்க கமெண்ட மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். இது உங்கள் வியூஸ் நோ பொலிட்டிக்கல்.